السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் காலையில் எழுந்ததும் இந்த துஆவை ஓதுவோம். ஈருலக தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துஆ, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவின் மூலமாக ஈருலக வாழ்க்கையின் நலவுகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையில் இருந்து நீ எங்களை பாதுகாப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய 2வது அத்தியாயத்தின் 201வது வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனிலே கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ் இந்த ரப்பனா என்ற துஆக்களை குறிப்பிடுகின்றான். அதிலே மிகச்சிறந்த துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.